இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு கண்டிப்பாக யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். நான் வந்து எவ்வளோ கனவுகளில் இருந்தேன். விச் மீன்ஸ் கருப்பு வந்து நானும் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ப்ரீ புக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இன்றைக்கி ஃபஸ்ட் டே பார்க்குறோம் 3:15 ஷோ வந்து புக் பண்ணோம் நாங்கள். அது இது மாதிரி இது வரைக்கும் நடந்தது கிடையாது. எனக்கும் ரொம்ப கடுப்பாக தான் இருந்துச்சு. என்ன இந்த மாதிரிலாம் கூட நடக்குமா? நம்ம எவ்வளோ ஆசையாக இருந்தோம் அப்படி இப்படின்னு நானும் வந்து கொஞ்சம் சேடாக தான் இருந்தேன். பட் ஆஃப்டர் ஆர்ஜே பாலாஜி சாரோட வீடியோ பார்த்து சரி ஓகே டேரக்டர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன ரீசன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி சாரோட அக்கௌண்ட்டுக்கு போய் அவரோட வீடியோ ஏதாவது போஸ்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தேன். அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் வந்து அது ஒரு டேரக்டராக எவ்வளோ கஷ்டங்களை அப்போ நமக்கே வந்து இப்படி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்குது. ஒரு டேரக்டராக வந்து எவ்வளோ May 14 வந்து ரிலீஸ் ஆகுது, எவ்வளோ ப்ரமோஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் ஆர்ஜே பாலாஜி சொன்ன வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் மறக்கடிக்க தான் நம்ம சினிமாவே பார்க்க போகிறோம். பட் இந்த சினிமா பார்க்குறதே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிச்சு. ஸோ ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெலாம் கலங்கிட்டார். நான் வந்து ஆர்ஜே பாலாஜியை நான் மட்டும் இல்லை யாருமே சரி, ஆர்ஜே பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு காமெடி ஆக்டராக நல்லா கலகலப்பாக பேசி கலாச்சிக்கணும் அப்படி தான் பார்த்துருக்கோம். நான் அந்த ஸ்டார்டிங் அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரே சேட் ஃபேஸாக இருக்குது. சேட் ஃபேஸை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நல்லா அழுதுட்டு ஃபேஸ்லாம் எப்படி இருக்கும், கண் மூக்கு எல்லாலேயும் செவந்து போய் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா வீடியோலேயே ரொம்ப கண் கலங்கிட்டார். அந்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் சாரி கேட்கும்போது அஃப்கோர்ஸ் எத்தனை பேர் வந்து சரி கருப்பு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க. எல்லாருக்குமே இப்போ டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது சாரி ஆஸ் அ டேரக்டராக ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் டேரக்டராக வந்து ஆடியன்ஸ் கிட்ட சாரி கேட்ட விதம் வந்து ரியலி நைஸ். ஸோ அவர் வந்து அவரோட ஆடியன்ஸை வந்து எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து காமிச்சார். அதை பார்த்தா ஃபேக்குன்னு கண்டிப்பாக யாருமே சொல்ல மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரியலாக இருந்துச்சு. அதான் சொன்னேன், இதை பார்த்த உடனே எனக்கே வந்து கண் லைட்டாக கலங்கிடுச்சு. விச் மீன்ஸ் ரொம்ப நானே லைட்டாக கொஞ்சம் இதுவாகிட்டேன், கஷ்டமாயிடுச்சு பார்த்துட்டு. நமக்கே இப்படி இருந்துச்சுன்னா ஆஸ் அ டேரக்டராக அவர் எவ்வளோ வந்து இதுவாக இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இந்த ரிவ்யூக்கு எல்லாம் எவ்வளோ வெயிட் பண்ணியிருப்பாங்க, அவர் எவ்வளோ பிளான் வச்சுருப்பார், எல்லாம் அப்படியே இதுவாகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 6 o'clock ஷோ வந்து கன்ஃபார்ம் ஆகலாம், மேபி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் கருப்பு எப்போது காட்சி கொடுக்குறாரு அப்படின்ட்டு. ஐ எம் ஆல்சோ ஈகர்லி வெயிட்டிங். ஓகே பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.